ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச சம்மருக்கு ஏற்ற மேங்கோ ஃபல்லூடா தாங்க செய்ய போகிறேன் இன்னைக்கு. இது வந்து ரெடிமிக்ஸ் ஃபல்லூடா. இதை வீட்லேயே ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான்வெஜ்லாம் சாப்பிட்டு ஃபலூடா சாப்பிட்டா அவ்வளோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மேங்கோ ஃப்ளேவர். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு இந்த பார்க்கலாங்க. இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அந்த ஃபலூடா மிக்ஸை சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம சிம்லேயே வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேக விடலாங்க. நல்லா க்ரீமியாக இருக்குங்க. அந்த சேவெல்லாம் வெந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாங்க. ஃபலூடாக்காக நல்லா இந்த மாதிரி பழுத்த பழமாக வாங்கி வச்சுருக்கேங்க. இதை நம்ம தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு வந்துடலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. மேங்கோ பீசஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபலூடா பண்ணுறதுக்கு இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாங்க. ஃபலூடா மிக்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஐஸ்கிரீம், நம்ம எந்த ஐஸ்கிரீம் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இட்டாலியன் டிலைட் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ண போகிறேன். இல்லை நம்மக்கிட்ட மேங்கோ ஐஸ்கிரீம் இருந்தாலும் மேங்கோ ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா இருந்தால் வெனிலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்ட்ராபெரி வேண்டாம், ஏன்னா அது வந்து ஃப்ளேவரை மாற்றிடும். இந்த மாதிரி வெனிலா பேஸில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண மேங்கோ, நட்ஸு, கேஷ்யூ, பிஸ்தா, டுட்டி ஃப்ரூட்ஸ், செர்ரி. இது கார்னிஷ்காக ரோஸ் எசன்ஸ். இது வந்து நான் வீட்டிலே பண்ணது. அப்புறம் குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒன்று வந்து லார்ஜு, ஒன்று மினி ஃபலூடா பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி வந்து ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். லேயர்ஸாக அடுக்கணும். இப்போ எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ ஃபலூடா மிக்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சில்லுன்னு இருக்கு, அதனால் திக்காக இருக்குது. அதில் டுட்டி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு மேலே மேங்கோ ஸ்லைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃபலூடா மிக்ஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஐஸ்கிரீமை ஒரு ஸ்கூப் அளவுக்கு வச்சுக்கலாங்க. இதுக்கும் மேலே மேங்கோ ஸ்லைஸை கொஞ்சம் வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக டுட்டி ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாங்க. இதுக்கும் மேலே நம்ம நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ கொஞ்சம் நிறையா இருந்தால் கேஷ்யூவும் பிஸ்தாவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட
பிஸ்தா, இதுக்கும் மேலே நம்ம சாஃப்ரான் கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், போடணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சிரப் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபைனல் டச்சாக செரியை வச்சுக்கலாங்க. ரெடியான ஃபலூடாவை சாப்பிட்டு பார்க்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இப்படி சாப்பிடணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி. நம்ம ரெடி மிக்ஸ் வாங்கி இந்த மாதிரி குக் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் லேயர் பண்ணிடலாம். நம்ம எந்த ஐஸ்கிரீம் இருக்கோ அதை வச்சும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபலூடா பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சம்மரில் உங்களுக்கு ரொம்ப பாராட்டு மழை கிடைக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.